அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி பார்ப்போம். நம்ம பாலிடிக்ஸில் 15 கேள்வி கேட்பாங்க. பாலிடிக்ஸ் ஒரு வெயிட்டான சப்ஜெக்ட். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சரி, குரூப் 2 நீங்கள் குரூப் 1 எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி. இதில் நம்ம எப்போவுமே பேசிக்காக அந்த 51 ஆர்டிக்கல் வரைக்கும் படிக்க சொல்லுவாங்க. அது எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அதனால் அதில் நீங்கள் காம்படிஷன் பண்ண முடியாது. பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், லோக்பால், லோக் ஆயுக்தா, மனித உரிமைகள் ஆணையத்தை பற்றி அது சம்மந்தமாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் படிப்பீங்க, ஆனால் அடிக்கடி மறந்துடுவீங்க. இதெல்லாம் மைண்ட்லேயே நிற்காத ஒரு ஏரியா. ஓகேவா? அதாவது படிச்சிருப்பீங்க, டக்குன்னு ஞாபகம் வராது அந்த மாதிரி. ஓகேவா? குழப்பக்கூடிய ஏரியாவும் கூட. அதனால் இதுக்கு நல்ல அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து பார்க்கணும். ஓகேவா? சரி, வாங்க நம்ம அதிகமாக மொக்க போடாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? முதல் கேள்வி என்னன்னாக்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா வேணும், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னாக்க, ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி, அதாவது ஒரு மனு மாதிரி எழுதி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க அந்த துறை சம்மந்தமாக இருக்கிற டேட்டாவை நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் தகவல் அறிவு உரிமை சட்டம். இந்த கான்செப்டை முதல்ல எந்த நாடு உருவாக்குச்சு அப்படின்னாக்கா ஸ்வீடன் தான். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்ற கான்செப்ட் எந்த நாடு ஃபஸ்ட்டு கொண்டு வருதுன்னா ஸ்வீடன். ஓகேவா? அடுத்ததாக இந்தியாவில் ரகசிய பாதுகாப்பு சட்டம்னு போட்டு வச்சுருக்காங்க. அது என்ன கான்செப்ட்னா, 1923 இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா, இப்போது ஒரு சில நமக்கு ஒரு சில துறையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அதில் இருக்கிற டேட்டா ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியாது. வெளிப்படைத்தன்மை இல்லாத இருந்துச்சு. ஓகேவா? இந்த ரகசிய பாதுகாப்பு சட்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து எந்த ஒரு டேட்டாவும் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியாது. அப்போது யாரெல்லாம் தெரிஞ்சிக்கலாம்னா, இந்த எம்எல்ஏ, எம்பி இவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம குடிமக்களாகிய நாம் ஒரு டேட்டா ஈஸியாக வாங்க முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்க, அனைத்து அரசு தகவல்களையும் எளிதாக அறிந்து கொள்ளும் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது எப்போனா 2002 சுதந்திர சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன கான்செப்ட்னாக்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா, ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் குடிமக்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் கொண்டு வந்தது தான் இந்த சுதந்திர சட்டம்னு சொல்லுவாங்க. 2002 இது ரெண்டுமே மஸ்ட்டு. ரகசிய பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 923. நம்ம ஈஸியாக டேட்டா வாங்க முடியாது. 2002 சுதந்திர சட்டம் நமக்கு வேணுன்ற தகவலை நம்ம ஏதாச்சும் ஒரு துறையிலேருந்து வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே முக்கியம். ஃபஸ்ட்டு தகவல் அறியும் சட்டத்தை உருவாக்கிய நாடுனா ஸ்வீடன் சொல்லியிருக்கோம். ரகசிய பாதுகாப்பு சட்டம் டேட்டா வாங்க முடியாது. அது எப்போ போட்டாங்க? 23. டேட்டா எப்போ வாங்க முடியும்னா 2002, அதாவது சுதந்திர சட்டம் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது என்னன்னாக்க, முக்கியமான கான்செப்ட் 2 விஷயம் பார்க்க போகிறோம். என்னன்னு ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க. அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்கள் தகவல் அறியும் உரிமை இருக்குது. அதாவது இப்போ அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு துறையில் ஏதாச்சும் ஒரு திட்டம் கொண்டு வராங்க, இல்லை எதனா டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி குடிமக்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, உத்தரப்பிரதேசத்துக்கும் ராஜ் நரேன் அப்படின்ற அவங்க 2 பேருக்கு இடையில் அந்த வழக்கு போடுறது. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கும் ராஜ் நரேன் அப்படின்றவங்களுக்கு இடையில்பட்ட வழக்கில் இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது என்னென்னா, அரசோட செயல்பாடுகள் பற்றி குடிமக்கள் தகவல் அறியும் உரிமை இருக்குது அப்படின்னு சொன்ன கேஸ் எதுனா உத்தரப்பிரதேசம் எதிர் ராஜ் நரேன். இந்த கேஸ் எப்போ போட்டாங்கன்னா 1975. அடுத்த கேஸ் என்னென்னா, ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இது நமக்கு அடிப்படை உரிமை அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன ஒரு வழக்கு இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, அரசோட செயல்பாடுகள் பற்றி குடிமக்களுக்கு தகவல் அறிய உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னது மேலக்கிற வழக்கு. 2வது வழக்கு என்னன்னாக்க, அது அடிப்படை உரிமையிலே வருதுங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது? உச்சநீதிமன்றம். என்ன வழக்குனா, குல்வால் அப்படின்றவருக்கும் ஜெய்ப்பூர் முனிசிபல் கார்ப்பரேஷன் இவங்க 2 பேருக்கு இடையில் போட்டப்பட்ட வழக்கு. எந்த வருஷம்னா 1986. இது ரொம்ப முக்கியமான வழக்கு. ஏன்னா அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம் அடிப்படை உரிமைன்னு சொன்ன வழக்கு எதுனா குல்வால் அவங்களுக்கு எதிராக போட்டது யாருக்கு எதிராக? ஜெய்ப்பூர் முனிசிபல் கார்ப்பரேஷன். ஓகேவா? இயர் மஸ்ட்டுங்க 1986. இப்போது நமக்கு அடிப்படை உரிமை ஆர்டிஐ அப்படின்றது அரசியலமைப்பில் ஒரு இடத்துல வருது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விதி 19 அதில் 1 ஏ. விதி 19 1 ஏ என்னது? நமக்கு தோன்ற கருத்தை நம்ம பேசலாம். ஓகேவா? அதாவது நமக்கு என்ன கருத்து தோணுதோ அதை தெரிவிக்கலாம். அதுதான் சொல்லியிருப்பாங்க. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் நமக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த விதி முக்கியம். ஓகேவா? இப்போ விதி 19 1 ஏ. ஓகேவா? அடுத்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த வருஷம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2005. அதுக்கு குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னாக்க, ஜூன் 15, 2005 தான் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இயற்றுறாங்கன்னு நமக்கு காமனாக தெரிஞ்சது. அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தது எப்போனாக்க ஜூன் 15, 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா
அக்டோபர் 12, 2005. இதுதான் முக்கியமான டேட்டா. ஓகேவா, ரெண்டுமே பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அப்படின்னா ஜூன் 15, 2005. அப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2005. இந்த அக்டோபர் 12, 2005ன்றது எக்கச்சக்கமான எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான டேட்டா. இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் 12, 2005. இப்போ அடுத்ததாக வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இந்தியாவிலேயே முதல்ல ஒரு மாநிலம் ஏற்றிருக்கு. அது எதுனா நம்ம தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்டு. நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம்னா 2005 அக்டோபர் 12 தான் அதிகமாக ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் இந்த டேட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒன்று. இது என்னென்னா மே 4, 1997. ஓகேவா, மே 4, 1997. இந்த டேட்டில் தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முறையாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வந்து இயற்றுச்சு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்ததாக வந்துட்டு ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம்னு படிக்கிறோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசோட எல்லா துறைகளிலும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும். அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு நம்ம குடிமக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்துட்டு ஊழலை ஒழிக்கணும். அதாவது இப்போ அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து ஊழல் பண்ணி கருப்பு பணத்தை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து எல்லா துறையிலையுமே அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போது வந்து அதுக்கு நமக்கு என்ன வேணும், அந்த இந்த ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. எதுக்கு, எல்லா துறையிலுங்கிற அந்த வெளிப்படைத்தன்மையை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காண்டி. அதுதான் வந்து முக்கியம். ஆர்டிஐயோட நோக்கம்னாக்க அந்த வெளிப்படைத்தன்மை அப்புறம் ஊழல் ஒழிப்பு ரெண்டுமே. ஓகேவா, சரி. என்னென்ன மாதிரி தகவல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்னா, அவங்களோட பதிவேடு, அவங்களோட ஆவணங்கள், அப்புறம் மின்னஞ்சல், ஒப்பந்தம், தரவு பொருட்கள், இது எல்லாமே. ஓகேவா, அப்போ வந்து தகவல், அதாவது என்னென்ன தகவலை அதாவது என்னென்ன தகவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு டேட்டா நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா என்னென்ன மெத்தடில் வாங்கலாம் அதுதான் இது. ஓகேவா, பதிவேடாக இருக்கலாம், ஆவணமாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், மின்னஞ்சல் இமெயிலில் பண்ணலாம், இல்லைனா ஒப்பந்தம், தரவு பொருட்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்டாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தால் அழகாக சொல்லியிருக்கலாம். நமக்கே வந்து சொல்லும் போது ஒரு சில விஷயம் வந்துட்டு வரல. நீங்களாக ஒரு குத்து மதிப்பாக ஒரு இதுதான் சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தது இப்போது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுள்ள உரிமைக்கு சமமான உரிமையை குடிமக்களுக்கு வழங்குவது. முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க, எம்எல்ஏ, எம்பி இவங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டேட்டா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது எப்போ இருந்துச்சு, 1923 பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா, ரகசிய பாதுகாப்பு சட்டம்னு. அது வந்து அப்போ இருந்தது. அதை எப்போ நீக்கினாங்க, 2002 சுதந்திர உரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த தடையை வந்து இது நீக்குது. அதுதான் அதை சொல்ல வராங்க. ஓகேவா, அது நமக்கு குடிமக்களுக்கு தரக்கூடியது எதுனா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தான். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தகவலை வந்து வாங்குறதுக்காண்டி அப்ளை பண்ணுறோம். என்னென்ன லாங்குவேஜில் நமக்கு அந்த தகவலை கொடுப்பாங்க, என்னென்ன லாங்குவேஜில் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து இங்கிலீஷாக இருக்கும், இல்லைனா நம்மளோட தாய்மொழியாக இருக்கும். இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு தமிழில் வாங்கிக்கலாம், இல்லைனா அவங்க நார்மலாக இங்கிலீஷில் கொடுக்கலாம். ஏன்னா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையுமே இருக்கக்கூடிய அந்த அலுவலக மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கிலீஷ் தான். ஓகேவா, இங்கிலீஷு எல்லா மாநிலத்திலும் அலுவலக மொழியாக இருக்குது, அதனால் இங்கிலீஷில் வாங்கலாம். அப்படி இல்லைனா அவங்களோட தாய்மொழியில் வாங்கிக்கலாம். ஓகேவா, அடுத்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழ்ப்படியும் அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் டேஷ் கட்டாய நியமனம் அப்படின்னாக்க என்னென்னா, இப்போது நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு துறையில் நான் வந்து இன்ஃபர்மேஷன் வாங்குகிறேன் அப்படின்னா நமக்கு யார் அங்கே தகவல் கொடுப்பாங்க, அப்போது நமக்கு கொடுக்குறதுக்கு அங்கே ஒரு ஆள் வேணுமில்ல. அவர் தான் யாருன்னா பொது தகவல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் நியமிப்பாங்க. அதாவது இப்போ வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மின்சாரத்துறைன்னு எடுத்துக்கிறேன். இந்த மின்சாரத்துறையில் எனக்கு வந்துட்டு ஒரு சில தகவல் தேவைப்படுது. அப்போ நான் அப்ளை பண்ணால் அந்த துறையிலேருந்து எனக்கு யார் தகவல் கொடுப்பாங்க, அங்கே ஒரு ஆள் வேணுமில்ல. அப்போது அது யாருன்னா அதான் பொது தகவல் அதிகாரின்னு இருப்பாங்க. ஓகேவா, அவங்க தான் வந்துட்டு நமக்கு அந்த தகவலை கொடுப்பாங்க. அப்போது எல்லா துறையிலையுமே வந்து ஒரு பொது தகவல் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா, சரி, ஓகே. இப்போது நம்ம தகவலை வந்துட்டு வாங்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், விண்ணப்பம் எழுதி தரணும்னு சொன்னேன். எழுத்துப்பூர்வமாக இப்போ நான் வாங்குகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும். அது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னாக்க அந்த பொது தகவல் அதிகாரின்னு சொன்னோம்ல, அவர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ எனக்கு சப்போஸ் வந்து எழுத படிக்க தெரியாது, எனக்கு அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் போய்ட்டு அவர்கிட்ட கேட்டேங்கன்னா அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா, நான் வந்துட்டு எப்படி அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறது, நான் விண்ணப்பிக்கும் போது எனக்கு எதாவது டவுட் இருக்குன்னா அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். யாரும் அந்த பொது தகவல் அதிகாரி தான். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சமர்ப்பிக்கப்பட்ட வேண்டுகோள் ஒரு குறிப்பிட்ட பொது நிறுவனத்தை சாராமல் வேறொரு பொது நிறுவனத்தோடு தொடர்புடையதாக இருப்பின் அந்த நிறுவனத்துக்கு, அதாவது என்ன கான்செப்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு அப்ளை பண்ணியிருப்பேன். அது சப்போஸ் அவர் என்ன பண்ணுறாரு, யார் அந்த பொது தகவல் அதிகாரி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நான் கேட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதான் இப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருனா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மாற்றி அனுப்பிச்சிட்டார் அப்படின்னா
அவர் என்ன பண்ணணும், கரெக்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது அவரோட கடமை தான். அதை அவர் எத்தனை நாளில் பண்ணணும் அப்படின்னா 5 வேலை நாட்களுக்குள்ளே அவர் வந்து மாற்றி அனுப்பணும். அதாவது நான் கேட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் அப்படின்னா அதை ரிட்டர்ன் வாங்கி நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 நாளுக்குள்ளே அனுப்ப வேண்டியது அவரோட கடமை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு தகவல் கேட்டு விண்ணப்பிக்கிறோம். நமக்கு எத்தனை நாளில் தகவல் கொடுப்பாங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? 30 நாள் தான் மினிமம் டைம் அவங்களுக்கு. இப்போ நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன்னா என்னையிலேருந்து 30வது நாள் வந்து அவங்க வந்து நமக்கு விண்ணப்பிச்சதுக்கான தகவலை கொடுக்கணும். சப்போஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னாக்க, சப்போஸ் அவங்க கொடுத்த தகவல் எனக்கு வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு நான் கருதுனேன் அப்படின்னா நான் வந்து மறுபடியும் மறுவிண்ணப்பம் பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம். அது எப்போனாக்க இன்னும் 1 மாதம் டைம். அதாவது மேலும் 30 நாளுக்குள்ளே நான் வந்து முறையாக மேல் விண்ணப்பம், அதாவது மறு விண்ணப்பம் வந்து பண்ணலாம். ஓகேவா? அதாவது மேல்முறையீடு பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் மேல்முறையீடு பண்ணுறதும் போதுமானதாக இல்லைன்னா மறுபடியும் நமக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்கன்னா 90 நாள் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 30 நாளுக்குள்ளே கொடுத்துடணும். கொடுத்தது நமக்கு போதுமானதாக இல்லைன்னா இன்னொரு டைம் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுவும் பிடிக்கல, அதுவும் எனக்கு ஓகேவா இல்லை அப்படின்னா மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் நமக்கு மஸ்ட்டு. ஓகேவா? சப்போஸ் இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு உயிர் சம்மந்தமாக இருக்குது, நம்ம வந்து ஒரு தகவல் வாங்குகிறோம், அந்த தகவல் வந்து ஏதோ ஒரு உயிர் சம்மந்தமாக இருக்குது, இல்லைனா தனி மனித சுதந்திரம் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா அந்த தகவலை வந்து அவங்க எவ்வளோ நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா 2 நாளைக்குள்ளே 48 மணி நேரத்துக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்க தகவலை கொடுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான டேட்டா. வந்து காமனாக நமக்கு தகவலை கொடுக்கறதுக்கான டைமிங் வந்து 30 நாள். இதே ஏதோ உயிர் சம்மந்தமாக இருக்குது, இல்லை தனி மனித சுதந்திரம் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்க அந்த தகவலை கொடுக்கணும். இது கணக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இந்த டேட்டா நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? இப்போ நான் வந்து 30 நாளுக்குள்ள அவங்க வந்து தகவல் தரல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அந்த பொது தகவல் அதிகாரி இருக்கார், இல்லைனா உதவி தகவல் அதிகாரி இருக்கார், அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னு நான் சொல்லிட்டேன். மேல்முறையீடு வந்து நமக்கு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. 2வது மேல்முறையீடு 90 நாள் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். நம்ம யார்கிட்ட மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா மத்திய அல்லது மாநில ஆணையத்திடம், மாநில தகவல் ஆணையத்துக்கிடம். ஓகேவா? இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே வாங்கலாம். இப்போ நம்ம எங்கே சொல்கிறது, இப்போ நம்ம ஏதாவது ஒரு துறையிலேருந்து வாங்கலாம். ஓகேவா? இப்போ ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கலாம், தகவல் வாங்கலாம். அவங்க கொடுக்குற தகவல் வந்து நமக்கு போதுமானதாக இல்லைன்ற பட்சத்துக்கு மேல்முறையீடு நம்ம யார்கிட்ட பண்ணலாம் அப்படின்னா மாநில தகவல் ஆணையம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதுதான் பொதுவாக இருக்கும் நம்ம மாநிலத்துக்கு ஃபுல்லாக. அதே மாதிரி மத்திய தகவல் ஆணையம்னு இருக்குது. இங்கே போய்ட்டு நம்ம வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் அப்போ வந்து நம்ம வந்து தகவல் கேட்குறோம், அவங்க 30 நாளுக்குள்ளே கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் போடுவாங்க. ஓகேவா? நம்ம கேட்ட டேட்டா 30 நாளைக்குள்ளே தரணும். சப்போஸ் அந்த டைமை வந்து மீறி போகுது அப்படின்னா அவங்களுக்கு அபராதம் எவ்வளோனா 200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக இப்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நமக்கு எத்தனை அட்டவணை இருக்குது, எத்தனை பிரிவு இருக்குது. ஓகேவா? எல்லாமே இப்போ கான்ஸ்டியூஷன் புக் எடுத்தாலுமே நமக்கு இத்தனை விதி இருக்குது, இத்தனை பிரிவு இருக்குதுன்னு படிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நமக்கு 2 அட்டவணை இருக்குது, 21 பிரிவு இருக்குது. ஓகேவா? 2 அட்டவணை 21 பிரிவு, அதாவது 21 விதின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாநில தகவல் ஆணையம், அதே மாதிரி மத்திய தகவல் ஆணையம், இது ரெண்டுமே நம்ம உருவாக்குறோன்னு பார்த்துருக்குறோம், இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இப்போது மத்திய தகவல் ஆணையம் அப்படின்னா அது எப்படி உருவாக்குறாங்க, எந்த விதி அடிப்படையில் உருவாக்குறாங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ சட்டம் பிரிவு 12 இது அடிப்படையில் தான் வந்து மத்திய தகவல் ஆணையம். அதே மாநிலம்னு வந்தால் பிரிவு 15. பிரிவு 12 அப்படின்னா மத்திய தகவல் ஆணையம் உருவாக்குறதுக்கு, பிரிவு 15 அப்படின்னாக்கா மாநில தகவல் ஆணையம் உருவாக்குறதுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ரைட். அடுத்ததாக மத்திய மாநில தகவல் ஆணையம் ரெண்டுமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு பவர் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க குடிமையியல் நீதிமன்றம், அதாவது சிவில் கோர்ட் இருக்குங்களா, சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலான பவர் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையத்துக்கு பவர் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா குடிமையியல் நீதிமன்றம், அதாவது சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலாக இதுக்கு வந்து பவர் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையர், அவங்க தலைவர் இருக்காங்கள்ல, தலைவர், அப்புறம் வந்து உறுப்பினர், இவங்களெல்லாம் யார் நியமிப்பாங்க, யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க குடியரசுத் தலைவர் வந்து மத்தியில், இங்கே மாநிலம் வரும்போது ஆளுநர். இது காமனாக நமக்கு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தான் வரும். ஓகேவா? சரி, ஓகே. அந்த தலைவர் உறுப்பினரை வந்து நியமிக்கிறோம். அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுவே சென்டராக இருந்துச்சுன்னா பிரதமர் இருப்பார், பிரதமருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பார், யாரோ ஒரு கேபினெட் அமைச்சர், அவங்களாம் வந்து பிரதமர் கண்ட்ரோல். அப்போ பிரதமர் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கேபினெட் அமைச்சர், பிரதமருக்கு எதிராக இருக்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அதாவது எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் எதிர்க்கட்சி, எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் என்னோடய கேபினெட், இந்த கணக்கு. இதே மாதிரி தான் மாநிலத்தில் எப்படி இருப்பா, சிஎம்முக்கு ஒரு எடுபடி, அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எதிர்க்கட்சி. நான் கொஞ்சம் நமக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கட்டுன்றதுக்காண்டி. ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா?
சரி, ஓகே. அடுத்ததாக வந்துட்டு மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையர் அவங்களோட உறுப்பினர் இவங்களோட பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் 65 வயது. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆர்டிஐ ஆஃபீஸர் இருக்காங்க, ஓகேவா? இவங்களுக்கான பதவி காலம் அப்படின்னா 5 ஆண்டு 65 வயது. சப்போஸ் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 63 வயதில் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா 65 வயசு 2 வருஷத்தில் வந்துடும். அப்போ வந்து அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவாங்க, ஓகேவா? எது ஃபஸ்ட்டு வருது அதான் கணக்கு. ஒன்றா 5 வயசு, அது 5 வருஷம். சப்போஸ் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசு தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஃபுல்லாக 5 வருஷம் இருந்துருவாங்க. அவங்களோட ஏஜை பொறுத்து இது ஒன்றா ஏஜ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ரிட்டைர்மெண்ட்டு, இல்லைனா அந்த 5 வருஷம் முடிஞ்சுன்னா ரிட்டைர்மெண்ட், அந்த கணக்கு, ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஃபஸ்ட்டு வருதோ அது. அடுத்ததான் மத்திய மாநில தகவல் ஆணையர் அவங்களோட உறுப்பினரோட பதவி நீக்கம். இது யார் பண்ணுவா? யார் அப்பாயின்ட் பண்ணாங்க? குடியரசுத் தலைவர், ஆளுநர். அப்போ யார் தூக்குவாங்க? குடியரசுத் தலைவர், ஆளுநர். அவ்வளோதான் கணக்கு, ஓகேவா? மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச டேட்டா எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் எதுனா டேட்டா அப்சர்வ் பண்ண முடியல, ஏதாச்சும் ஸ்பீடாக போன மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு போயிடுங்க, பாஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள், ஓகேவா? என்னால் முடிஞ்ச எல்லா டேட்டாவும் கம்பைன் பண்ணி கொடுத்தாச்சு, ஓகேவா? நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் எதுனா இருந்தாலும் அதுலேயும் போட்டு விட்ருங்க, ஓகேவா? நன்றி.